கல்யாண தகுதி சிறுகதை. குறைஞ்சது 50,000 சம்பாதிக்கணும் சார். பிறகு வீடு சொந்த வீடாக இருக்கணும், இல்லைன்னா சொந்த வீடு வாங்குற மாதிரி 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும். சரி, பிறகு என் குடும்பம் தான், எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருப்பேங்கிற பிடிவாதம் இருக்கக்கூடாது. வீட்டில் தான் சமைக்கணும்னு சொல்லக்கூடாது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டிருந்த இளம்பெண்ணை ஆச்சரியமாக பார்த்தார் தாம்சன். தாம்சனுக்கு வயது 75. பெரிய தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அந்த காலத்தில் தாம் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யும் போது கூட இவ்வளவு எதிர்பார்ப்பு வைத்ததில்லை என்பது நினைவுக்கு வந்தது அவருக்கு. அவர் மனதில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை காட்சியாக விரிந்தன. சென்னையில் அப்போதுதான் அவர் வேலைக்கு சேர்ந்திருந்தார். ஒரு மேன்சனில் தங்கியிருந்தார். அந்த காலத்தில் சில மேன்ஷன்களே இருந்தன. அவற்றுக்கும் பல கட்டுப்பாடுகள் இருந்தன. தாம்சன் ஷிஃப்டில் வேலை செய்ய வேண்டியது இருந்தது. ஆகவே அவருக்கு மேன்ஷனின் கட்டுப்பாடுகள் உகந்து வரவில்லை. அவருக்கு பழக்கமான சைக்கிள் ரிக்ஷாக்காரர் காட்டிய இடம்தான் ஆண்டனியின் வீடு. அவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஒரு போர்ஷன் தனியாக இருக்குது. நாங்கள் உன்ன மாதிரி படித்த பையனாக இருந்தால் பரவாயில்லன்னு பார்க்குறாங்க. அப்படித்தான் அறிமுகமானார்கள் ஆண்டனியும் தெபோராவும். இப்போதும் தாம்சனுக்கு இருக்கும் வயது அப்போது ஆண்டனிக்கும் தெபோராவுக்கும். அவர்கள் வீட்டில் தனி வழியுடன் இருந்த கழிப்பறையுடன் கூடிய அறையை தாம்சனுக்கு கொடுத்தார் ஆண்டனி. அந்த தள்ளாத வயதிலும் தம்பதியருக்குள் இருந்த அந்யோன்யம் ஆச்சரியப்பட வைத்தது தாம்சனை. அவர்கள் வாரந்தோறும் ஞாயிறு தேவாலயத்திற்கு செல்வார்கள். சனிக்கிழமையே டோனி தன் கோட்டை அயன் செய்து வைப்பார். ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டு கண்ணாடி போல் மிளிர வைப்பார். தெபோரா தன்னுடைய கவுனை பீரோவிலிருந்து எடுத்து வெளியே தொங்க விட்டிருப்பார். ஞாயிறு காலை புறப்பட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நின்று டெபி என்று அழைப்பார் ஆண்டனி. தன் மனைவி தெபோராளை அப்படித்தான் அழைப்பார் அவர். தெபோரா வெளியே வந்து தன் கையை ஆண்டனியின் முழங்கையை சுற்றி போட்டபடி இருவரும் இணைந்து ஆலயத்திற்கு நேராக நடக்க ஆரம்பிப்பார்கள். மேன், 65 வருஷமாக இப்படித்தான் சர்ச்சுக்கு போகிறோம் என்றார் ஆண்டனி. கிட்டத்தட்ட வரலாற்றுக்கு முந்தைய காலம் போல் தென்னக ரயில்வே பிரிக்கப்படும் முன்னர் மெட்ராஸ் மராத்தா என்று இருந்த ரயில்வேயில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆண்டனி. அவர்களை பார்க்கிறவர்கள் அனைவருமே மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் ஆண்டனிக்கு வெயில்தான் பிடிக்கும். அவர் மனைவி தெபோராவுக்கு குளிர்காலம்தான் பிடிக்கும். ஆண்டனிக்கு இயற்கையை ரசிப்பது பிடிக்கும். மழை பெய்தால் வீட்டின் முன் எலக்ட்ரிக் வயரில் மழை துளிகள் உருண்டு ஒரு பெருந்துளியாகி விழுவதை பார்த்து கொண்டிருப்பார் அவர். தெபோராவுக்கு செடிகள் வளர்ப்பதும் புத்தகங்கள் வாசிப்பதும் தான் பிடிக்கும். தாம்சன் தான் லெண்டிங் லைப்ரரியிலிருந்து டெபிக்கு புத்தகங்கள் எடுத்து தருவார். அப்போதுதான் தாம்சனுக்கு பெண் பார்த்திருப்பதாக ஊரிலிருந்து தகவல் அனுப்பியிருந்தார் அவரது அப்பா. தாம்சனுக்கு திருமணம் என்றதும் தன் கதையை கூறினார் ஆண்டனி. மேன், நாங்கள் 15 வயசில் லவ் பண்ணோம், 20 வயசில் மேரேஜ் பண்ணோம். 2 பேருடைய விருப்பங்களும் வேற. ஆனால் 2 பேரும் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டோம். இன்னொருத்தங்க விருப்பத்துக்கும் இடம் கொடுத்தோம். எந்த 2 மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி தான் படைக்கிறாரு. உன் ஒய்ஃபோட விருப்பத்துக்கு நீ இடம் கொடுக்கணும். சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வசதி அவசியமில்லை என்றபடி கை குலுக்கினார் ஆண்டனி. உங்கள் இணைப்புக்குள் தொலைவுகளுக்கும் இடம் இருக்கட்டும். கலீல் கிப்ரானின் வரிகள் நினைவுக்கு வந்தன தாம்சனுக்கு. தாம்சன் வேலை காரணமாக வெளியூரில் இருந்தபோது ஆண்டனியின் மகன் கம்பெனி முகவரிக்கு கடிதம் எழுதியிருந்தார். உங்கள் ஆண்டனி மறைந்துவிட்டார், அடுத்த 4 மாதத்தில் அம்மாவும் என்று. ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஆண்டனி தெபோராளை தாம்சனும் தன் இல்லறத்தின் மாதிரியாக வைத்திருந்தார். பொண்ணுங்க மட்டும்தான் என்னங்க, எங்கள் அப்பா அம்மா வேண்டாம் என்றால் அவங்க அப்பா அம்மாவும் வேண்டாம் என்று உரத்த குரலில் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசிக்கொண்டிருந்தான் இன்னொரு வாலிபன். தாம்சன் கையில் வைத்திருந்த தேநீர் ஆறி போயிருந்தது. சோபாவை விட்டு எழுந்து போய் அந்த புகைப்படத்தை பார்த்தார். அது அவரது மனைவி ரோசியின் புகைப்படம். திருமணம் முடிந்து ஆலய வாசலில் ஒருவர் கைக்குள் இன்னொருவர் கையை பிணைத்து எடுத்த புகைப்படம் அருகில் இருந்தது. தாம்சனின் கண்களிலிருந்து உருண்ட கண்ணீரின் ஒரு துளி
ஆறி போயிருந்த தேநீருக்குள் விழுந்து கலந்தது. இதுபோன்ற சிறுகதைகளை கேட்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.